Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம Italian Meringue Buttercream எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த Buttercream நல்ல ஸ்டேபிளா நல்ல அதோட ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணும். இது என்னோட ஃபேவரட் Buttercream. இது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த Buttercreamக்கு மேஜரா நமக்கு தேவையானது பட்டர். அந்த பட்டர் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா நம்ம க்ரீமும் வந்து ரொம்ப சூப்பரா வரும். நான் இன்னைக்கு ஆவின் பட்டர் எடுத்துர்க்கேன். அதை வந்து 250 grams மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் அக்யூரேட்டாக இருந்தால் தான் இந்த க்ரீம் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து 250 கிராம் பட்டரை வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். 2 முட்டை, 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். அந்த சர்க்கரையில் நான் 50 கிராம் தனியாகவும் 200 கிராம் தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீம் ஆஃப் டார்ட்டார், சால்ட், இது ரெண்டும் தான் தேவையான பொருட்கள். அது கூடவே வந்து ஒரு 60 ml மாதிரி தண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த முட்டையோட அந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து மெரிஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இந்த மெரிஞ்ச் பண்ணும் போது நம்மளோட பவுல், பீட்டர் எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே மெரிஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் 2 பிஞ்சும் க்ரீம் ஆஃப் டார்ட்டார் வந்து 2 பிஞ்சும் சேர்த்துட்டு அது கூடவே அந்த 50 கிராம் சர்க்கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக பிரித்து சேர்த்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படியே இதை வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி இதை வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அந்த மீதி இருக்கிற அந்த சர்க்கரையில் சிரப் பண்ணணும். இதை பீட் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் ரீச் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வச்சுட்டு இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் சிரப்பை வந்து ரெடி பண்ணலாம். 200 கிராம் சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் போட்டுட்டு 60 ml தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்து டெம்பரேச்சர் வந்து நோட் பண்ணணும். நம்ம 110 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த சிரப் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிரப்பை ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கரெக்டான கலரில் இருக்கும். இப்போ நமக்கு சிரப் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சூடான அந்த சிரப்பை நம்ம பண்ணி வச்சுருக்க மெரிஞ்சில் ஊற்றிக்கிட்டே பீட் பண்ணுறேன். பீட் பண்ணிகிட்டே நம்ம வந்து அதை சைடில் ஊற்றிட்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த சூட்டில் நம்மளோட அந்த மெரிஞ்ச் வந்து குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா சிரப்பையும் ஊற்றினதுக்கப்புறம் நான் சைடில் வச்சுருந்த அந்த ஐஸ் பேக்கை எடுத்து சுற்றிலும் வச்சு நான் வந்து அந்த மெரிஞ்சை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக அதோட சூடெல்லாம் இல்லாமல் அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு நல்ல சில்கி ஸ்மூத்தாக இப்போ ரெடியாக இருக்குது நம்மளோட மெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பட்டர் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். பட்டர் வந்து ஒவ்வொரு பீஸாக மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. ஒவ்வொரு க்யூபாக ஒவ்வொரு பீஸாக தான் சேர்க்கணும். ஸோ ஒரு பீஸ் நம்ம சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருக்கும் போது இன்னும் ஒரு பீஸ் சேர்க்கலாம். நான் வந்து என்னோடய வீடியோவையும் நான் ரெக்கார்ட் பண்ணணும். அதே போல் நான் இந்த பட்டரும் போடணும். கூட ஹெல்ப் யாரும் இல்லாதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் போடும் போது கூட யாராவது கூட்டிக்கிட்டு நீங்கள் பீட் பண்ண ஒவ்வொரு பீஸ் பட்டராக போட்டு நம்ம எல்லா பட்டரும் 250 கிராம்ஸ் பட்டரையும் நம்ம சேர்த்து அடிக்கணும். நம்ம இப்படியே பீட் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட கன்சிஸ்டன்சி மாறி கொஞ்சம் லூஸாக ஆன மாதிரி தெரியும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. பட் லூஸாக ஆனாலுமே நீங்கள் ஃபுல்லாக எல்லா லாஸ்ட் அந்த பட்டர் பீஸ் வரைக்கும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஸ்பீடு 3ல் வந்து நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிங்க. அதை நல்லா ஒரு ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நல்ல ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை எடுத்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா கூட உங்கள் பவுல்லேருந்து கொஞ்சம் கூட க்ரீம் வந்து கீழே விழாது. அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியும் கூட. இப்போ நம்மளோட அந்த பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் வெனிலா எசன்ஸ் அல்லது சாக்லேட் எசன்ஸ்னு அந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஃப்ளேவரில் இந்த பட்டர் க்ரீமை வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் இந்த பட்டர் க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் பண்ண போகிற அந்த ஒரு கேக்கில் காஃபி பட்டர் க்ரீமும் அதுக்கப்புறம்
கேரமல் பட்டர் க்ரீமும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காஃபி பட்டர் க்ரீமுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம பட்டர் க்ரீம்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த காஃபி அந்த மிக்ஸ்சரை வந்து சேர்த்து திரும்பி நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ, நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி கம்போட், ராஸ்பெரி அப்படி என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ரொம்ப தண்ணியாக மட்டும் ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்கான பியூரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து அதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே இருக்கும். இப்போ நான் மிச்சமாக கடைசியாக இருக்கிற கொஞ்சம் பட்டர் க்ரீமில் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் சாஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்து அதையும் வந்து கேரமல் பட்டர் க்ரீமாக மாற்றிக்கிறேன். இந்த கேரமல் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த கேரமல் சாஸ்லாம் சேர்த்து நல்லா இதை ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி கேரமல் பட்டர் க்ரீமும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரி கம்போட், ப்ளூபெர்ரி கம்போட் அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பட்டர் க்ரீமில் சேர்த்து நீங்கள் ஃப்ளேவர் பண்ணலாம். நீங்கள் ப்ளூபெர்ரி பண்ணால் அழகான ஒரு ப்ளூ கலர் கிடைக்கும். ஸ்ட்ராபெரி பண்ணால் ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் கேக் கிடைக்கும். நான் வந்து என்னோடய பட்டர் க்ரீமுக்கு கூடுமான வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் இந்த மாதிரி நேச்சுரலாகவே நான் வந்து டிசைன் பண்ணுவேன். அதுதான் வந்து என்னோடய கஸ்டமர்ஸும் வந்து விரும்பி கேட்குறாங்க. கலர்ஸ் இல்லாமல் நீங்கள் பட்டர் க்ரீம் கேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணணுன்னா ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நீங்கள் பட்டர் க்ரீம் பண்ணுங்கள். அது வந்து நல்லாயிருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கேக்கில் சாக்லேட் கனேஜ் ஊற்றிட்டு மேலே வந்து வெனிலா பட்டர் க்ரீமும் சைடில் காஃபி பட்டர் க்ரீமும் அந்த குட்டி டிசைனில் வந்து சாக்லேட் பட்டர் க்ரீமும் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணி உங்களோட கேக்கை வந்து நீங்கள் இந்த பேசிக் பட்டர் க்ரீமை வச்சு ஃபில்லப் பண்ணலாம். இந்த பட்டர் க்ரீம் கேக்கை நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாள் வரைக்கும் வச்சா கூட இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் கூட உருகி போகாமல் அப்படியே ஸ்டேபிளாக அழகாக இருந்தது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பட்டர் க்ரீம் இட்டாலியன் மெரிஞ்ச் பட்டர் க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.